சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் மற்றும் பதற்றங்களின் ஒரு பகுதியாக ஈரான் ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிர்ச்சி தரும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மார்ச் 20 அன்று ஈரான் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள டியாகோ கார்ஷியா தீவில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் கூட்டு ராணுவ தளத்தை நோக்கி 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இது ஈரானின் இதுவரை அறியப்பட்ட அதிகபட்ச ஏவுகணை தாக்குதல் தூரத்தை விட 2 மடங்கு அதிகமானது. டியாகோ கார்ஷியா தீவு சாகோஸ் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இது பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்தீவு அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்திய செயல்பாடுகளுக்கு மிக முக்கியமான அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர் என்று அழைக்கப்படுகிறது. அணு ஆயுதம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட வசதிகள் இங்கு உள்ளன. ஈரானிலிருந்து இத்தீவு சுமார் 3700 முதல் 4100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஈரான் முன்பு தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அதிகபட்ச தூரம் 2000 கிலோமீட்டர் மட்டுமே என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த தாக்குதல் முயற்சி அந்த வரம்பை மீறியது. 2 ஏவுகணைகளும் தீவில் உள்ள ஏர் பேஸை தாக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஒன்று பயணத்தின் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்தது என்றும் மற்றொன்று அமெரிக்க கப்பலால் இடைமறிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதல் முயற்சி ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மறைக்கப்பட்டிருந்த திறன்களை வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் லண்டன், பாரிஸ் உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பாவின் பெரும்பகுதி ஈரான் எட்டும் தூரத்தில் இருக்கிறது என்ற அச்சம் எழுந்துள்ளது. மேலும் இந்த ஏவுகணைக்கு இந்தியா உட்பட அதன் பிராந்திய நாடுகளையும் தாக்கும் ஆற்றல் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரிட்டன் இதை ரெக்லஸ் என்று கண்டனம் செய்துள்ளது. அமெரிக்கா உடனடி பதிலடி தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்றாலும் இது ஈரானின் ஏவுகணை திட்டத்தை மறுமதிப்பீடு செய்ய வழிவகுத்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எச்சரித்து வருகிறது. குறிப்பாக ஈரானின் மிசைல் கேப்பபிலிட்டியை முழுமையாக டீக்ரேட் செய்யும் நோக்கத்தில். ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். முன்பு ஈரானின் ஏவுகணை தளங்களை அழித்துவிட்டோம் என்று கூறியிருந்தார். ஆனால் ஈரானோ இதுவரை வீழ்த்தப்படாத அமெரிக்காவின் F-35 ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தாக்கி ட்ரம்பிற்கு பாடம் கற்பித்திருக்கிறது. உலகத்திலேயே F-35 ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தாக்கியது நாங்கதான் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணை கிடங்குகளை தாக்கி அழித்துவிட்டோம் என்று ட்ரம்ப் கூறிய நிலையில் F-35 ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தாக்கியது எப்படி, இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துவது எப்படி என்று பல கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் வழக்கம் போல் ட்ரம்ப் தன்னுடைய கருத்தை மாற்றி மாற்றி பேசி வருகிறார். ஆனால் நிலைமை இன்னும் தீவிரமாகிக் கொண்டே செல்கிறது. டியாகோ கார்ஷியா தீவை தாக்க முயன்ற ஈரானின் ஏவுகணை அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பா மற்றும் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு புதிய பாதுகாப்பு சவால்களை உருவாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.